என் அன்பு தங்கமே, வெற்றி களிப்பில் இன்று இந்த வராகியானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த வாக்கினை கேட்டு முடிக்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரமான சம்பவத்தினை நடத்தி கொடுக்க இந்த வராகி நான் முடிவெடுத்திருக்கின்றேன். தரமான சம்பவமா? அப்படி என்ன சம்பவத்தை இந்த தாயானவள் நம் வாழ்க்கையில் நடத்திவிடப் போகின்றாள்? ஏற்கனவே இந்த வாழ்க்கை பல சம்பவங்களை நமக்கு தரமாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றிலுமிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம் தாயானவள் நமக்கு என்ன விஷயத்தை நடத்திவிடப் போகிறாள் என்று என் குழந்தை நீ சிந்திக்கின்றாய் அல்லவா? தரமானது என்றால் நீ ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு விஷயமாக அது உன் வாழ்க்கையில் இருக்கும். நான் செய்ய போகின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்க முடியாத பல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நிரந்தரமான விஷயங்கள் உன்னை நிச்சயமாக அந்த விஷயத்திலேயே ஆழ்த்த வைக்கும். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற இந்த விஷயங்களுக்காக ஒரு பொழுதும் நீ மனம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய மனது நினைக்கின்ற எண்ணங்களை எல்லாம் சற்று நேரம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு, தேவையில்லாத கற்பனைகள் செய்வதையெல்லாம் முதலில் நிறுத்திவிட்டு, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்ன சொல்ல வருகிறாள் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு நீ இந்த வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கான பல நல்ல விஷயங்கள் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்ற பல விஷயங்களுள் மிகவும் முக்கியமான விஷயம் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில துரோகிகளும் சில எதிரிகளும். இந்த துரோகிகளும் எதிரிகளும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எப்படித்தான் வாழ்ந்துவிடப் போகின்றோமோ என்று எண்ணி மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தினை கற்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனை காலம்தான் துரோகத்தை மற்றவர்களுக்கு செய்ய முடியும்? எத்தனை காலம்தான் மற்றவர்களுக்கு எதிரியாக இருக்க முடியும்? ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான தண்டனை கிடைத்துதான் ஆக வேண்டும். அடுத்தவர்களுக்கு நாம் செய்கின்ற விஷயங்கள் எந்த அளவிற்கு தவறானது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளதான் வேண்டும். அது போன்ற ஒரு நேரத்தை தான் இந்த வராகியானவள் நான் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையை, சற்று சிந்தித்து பார். இவர்கள் உன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக உன் வாழ்க்கை எத்தனை அமைதியாக இருந்தது? இவர்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு எத்தனை சலசலப்பிற்கு ஆளாகி இருக்கிறது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா? எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிகின்ற நேரங்களில் எல்லாம் இவர்களினுடைய தலையீடு அந்த விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்திருக்கின்றது. நாம் ஒன்று நினைத்து ஒரு விஷயத்தை செய்ய போக அங்கே முடிவானது வேறு விதமாக வந்து சேர்ந்து விடுகின்றது. இந்த தாயானவளினுடைய வார்த்தைகள் என் பிள்ளைக்கு முதலில் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும். அதன் பிறகு என் குழந்தையின் மனதை இதமாக்கும். ஆனால் நிச்சயமாக தொடக்கம் என்பது உனக்கு கடினமாகத்தான் இருக்கும். கடைசி கட்டம் என்ற ஒன்று வரும்பொழுது நீ கேட்ட அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து விடும் என்பதனை முதலில் புரிந்து கொண்ட பிறகு இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நம்பிக்கை இல்லாமல் கேட்பதும் நடக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டே கேட்பதுமே நிச்சயமாக இந்த தாயானவள் எனக்கு மிகுந்த வேதனை கொடுக்கின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். என் குழந்தை, இந்த நேரம் நீ என்ன சிந்திக்கின்றாய்? அம்மா, நீ சொன்னதை நடத்திவிட்டால் எனக்கு போதும், வேறொன்றும் எனக்கு தேவையில்லை. எப்பொழுதும் உன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். உன்னையன்றி இந்த உலகத்தில் வேறு யாரையும் எனக்கு தெரியாது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா?
என் தங்கமே, உன்னுடைய யோசனைக்கு ஏற்ப இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதற்கு இந்த எதிரிகளும் துரோகிகளும் சற்று உன்னை விட்டு விலகி இருக்க வேண்டும். இத்தனை காலமும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனை கிடைக்கத்தான் வேண்டும். அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தக்கூடிய தரமான சம்பவமாக இருக்கப் போகின்றது. என் பிள்ளையே, எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து வரும் பொழுது அதையெல்லாம் இந்த துரோகிகளும் இந்த எதிரிகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்கள் பார்த்த வேடிக்கையானது இன்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதாகவும் அவர்கள் வாழ்க்கைக்கு கெடுதலாகவும் மாறப்போகின்றது. அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய். என் பிள்ளையே, நான் நடத்தி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் இனி அவர்கள் செய்த தவறிலிருந்து மீண்டு எழ முடியாதபடி அவர்களை அமர்த்தப் போகின்றது. என் குழந்தையே, மற்றவர்களுக்கு செய்கின்ற தீங்கு நம் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்னொருவருக்கு வேதனையை கொடுக்கும் பொழுது எத்தனை சந்தோஷமாக இருந்ததோ அதே வேதனை நம் வாழ்க்கையில் நமக்கு வரும் பொழுது எப்படி இருக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான கால நேரம் கூடி வந்து விட்டது. அவர்கள் இனிமேல் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து இனிமேல் மீண்டு வர முடியாதபடி இருக்கும். தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி நிற்க வேண்டிய நிலை அவர்களுக்கு வரும். உன் காலடியில் விழ வேண்டிய சூழ்நிலை கூட அவர்களுக்கு வரலாம். அதை ஒரு நாளும் மறுக்க முடியாது. என் பிள்ளையே, இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தி இருக்கின்ற சில மாற்றங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள். ஏனென்றால் நீயே இந்த வாழ்க்கையில் இந்த எதிரிகளையும் துரோகிகளையும் கண்டு பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றாய். ஏனென்றால் மேலும் மேலும் எதுவும் கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்று நீ எண்ணுகின்றாய். இதற்கு மேலும் ஏதும் கஷ்டங்கள் வந்தால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைத்து இந்த கஷ்டத்தில் இருக்க விரும்பாமல் என் பிள்ளை எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று பலவிதமான யோசனைகளை உனக்குள் நீ யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய். அப்படி நீ யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாத விஷயங்கள் பல இருந்து விட்டது. என் தங்கமே, இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றோம், அடுத்தது என்ன நடக்கப் போகின்றது என்பதனை சற்று நீ யோசித்து பார்க்க வேண்டும். நடக்க விரும்பிய அனைத்து விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடந்தே ஆக வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ இல்லை என்று மறுக்க முடியாது. இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் தரமானதாக செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். நீ காலம் முழுவதும் இனிமேல் வேதனைப்பட முடியாதபடி நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். ஒரே நாளில் எல்லாம் சேர்ந்து விடுமா என்று கேட்டால் அது நடக்காத ஒரு விஷயம் அல்லவா? ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பது என்பது உறுதியாகி விட்டது. நான் கொடுத்த வாக்கிலிருந்து ஒரு நாளும் மீற மாட்டேன். உனக்கு இதை இந்த நேரத்தில் கொடுப்பேன் என்றால் அதை அந்த நேரத்தில் நான் சர்வ நிச்சயமாக கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, எல்லா நேரமும் உன் வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதும் கவலை என்று விட்டுவிடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. என் குழந்தை, இது நாள் வரையிலும் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து விட்டாய். இதற்கு மேலும் பெரிதாக பிரச்சனைகள் என்று சொல்வதற்கு அந்த அளவிற்கு எதுவும் வந்து விடாது. ஒரே எதிரிதான், ஒரே துரோகிதான். வேறு யாரையும் நீ தேட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த எதிரிகளும் துரோகிகளும் படுகின்ற பாட்டை பார்த்து இனி எந்த துரோகியும் எந்த ஒரு எதிரியும் உன் வாழ்க்கையில் வரப்போவதும் இல்லை. இவர்களுக்கு நாம் செய்கின்ற இந்த சம்பவம் இனி உன் வாழ்க்கையில் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாத ஒரு நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் உனக்கானதாக மாறிவிட வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவளினுடைய முக்கியமான எண்ணமாகும். அதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பதும் என்னுடைய வேலையாகும். இதை செய்யாமல் நான் ஒருபொழுதும் ஓய்ந்து விட மாட்டேன். உனக்கு இதனை கொடுக்காமல் நான் நிச்சயமாக வேறெங்கும் சென்று விட மாட்டேன். நான் உன்னோடு பயணிக்கும் வரை எதை நினைத்தும் வருந்தாதே.
எந்த சூழ்நிலைகளை கண்டும் வேதனைப்படாதே. எல்லாம் உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் நீ செய்ய தொடங்கு. இந்த எதிரிகளும் துரோகிகளும் படுகின்ற பாட்டை நீ காணும் பொழுது இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அம்மா செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன் தாயானவள் என்னை தேடி வந்து எனக்கு நன்றியும் சொல்வாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.